சூப்பராக இருக்குது. இந்த மெத்தடில் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அருமையாக இருக்கும். இது வந்து பரோட்டாவை நம்ம கொத்து பரோட்டா ஒரு ஸ்டைலில் சாப்பிட்ருப்போம். இது வந்து ஃப்ரெஷ் எக்கு வித்து பாயில்டு எக்கு அந்த மாதிரி ப்ரிப்பரேஷனில் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் வீட்டில் செஞ்சீங்கன்னா ரொம்ப ஃபேவரட்டாக சாப்பிடுவாங்க, ஃபென்டாஸ்டிக் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சேஃபாக கவனமாக இருங்க, ஹாப்பியாக இருக்கலாம். வெல்கம் பேக் டு ஆஜிஸ் கிச்சன் தமிழ். ஆஜிஸ் கிச்சன் தமிழில் இன்னைக்கு ஒரு அருமையான பரோட்டா ரெசிபி செய்ய போகிறேன். நாங்கள் எப்படி செய்யலாம். ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டேன். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், கொஞ்சம் சிறிதளவு உப்பு சேர்த்துருக்கேன். ஆயில் சூடானோடனே 3 முட்டையை வேக வச்சு மஞ்சள் கருவை எடுத்துட்டு சின்ன சின்ன தேங்காய் சில்லு மாதிரி வெட்டி வச்சுருக்கேன். அதை எண்ணெயில் நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். அடுத்து ஒரு சின்ன பிரிஞ்சி இலையும், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, ஒரு 2 கிராம்பு சேர்த்துருக்கேன். ஒரு பல்லாரி வெங்காயம், பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் வெட்டி அதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஓகே, அடுத்து 2 தக்காளி சின்ன சின்ன தொண்டாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் இதில் சேர்த்து நல்லா கிளறி மசிய வேக விட்டுக்குருவோம். ஓகே, நல்லா கிளறி நல்லா வேக விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா மசிஞ்சிருச்சு. ஓகே, இந்த ஸ்டேஜில் ஒரு முட்டை உடைச்சி ஊற்றிக்கலாம். அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் மசாலா சேர்க்குறதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், டேஸ்ட்டுக்காக 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு, ஒரு 5 பூண்டு பல் நச்சு இதில் சேர்த்துருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மசாலா பொருள் எல்லாம் சேர்த்தாச்சு. மசாலா எல்லாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த கேப்பில் நான் வந்து ஒரு 3 பரோட்டாவை சின்னதாக பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். இப்போ மசாலாலாம் வதங்கி ரெடி ஆகட்டும். ஓகே, இப்போ ரெடி ஆயிடுச்சு, ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. தக்காளி எல்லாம் நல்லா பேஸ்ட் ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற கண்டிஷன் ஆயிடுச்சு. ஓகே, இந்த 3 பரோட்டாவை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். அடுத்து இதுக்கு முன்னால் ஒரு 3 முட்டையை பாயில் பண்ணி ஸ்லைஸாக தேங்காய் சில்லு மாதிரி சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அதையும் இதில் ஆட் பண்ணி நல்ல ஒரு நிமிஷம் வேக விட்டோம்னாக்க அருமையான என்ன சொல்கிறது ஃபென்டாஸ்டிக் முட்டை பரோட்டா டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் ரெடி ஆயிரும். பாருங்கள், இந்த ஸ்டைலில் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஓகே, இது ஆல்ரெடி நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ண என்ன எக்கோட ஒயிட்டு அதை ஆட் பண்ணியாச்சு. இந்த ஃப்ரெஷ் எக்கும் இந்த பாயில்டு எக்கும் கலந்து பரோட்டா கூட சாப்பிட்றதுக்கு இது டேஸ்ட்டே ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க. இந்த ஸ்டைலில் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கும். இது வரைக்கும் ஆஜிஸ் கிச்சன் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய் பாய். சூப்பராக இருக்குது. இந்த மெத்தடில் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அருமையாக இருக்கும்.